ஏர்பஸ். ரொம்பவும் பாதுகாப்பான பாஸ்போர்ட்ல இருந்து நம்ம பறக்கிற விமானத்தை வரைக்கும் ஃபேக்டரிகள்ல எப்படி எல்லாம் தயாரிக்கிறாங்க, இதுல என்னெல்லாம் பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலெக்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது பாஸ்போர்ட். உலகத்துல இருக்கிற பாஸ்போர்ட்டுகள்லயே அமெரிக்கன் நாட்டு பாஸ்போர்ட்டை தான் டூப்ளிகேட்டே பண்ண முடியாத ரொம்பவும் பாதுகாப்பான பாஸ்போர்ட்னு சொல்றாங்க. இந்த பாஸ்போர்ட்டை செய்யறதுக்கு பேப்பரை பயன்படுத்தாம பாலிகார்பனேட்டா பயன்படுத்துறாங்க. ஏன்னா இத பிஸ்பெனோலா, சோடியம் ஹைட்ராக்சைட மிக்ஸ் பண்ணி உருவாக்குவாங்க. இதனால இந்த பாஸ்போர்ட்டை பார்க்க பேப்பர் மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ள ஃபைபர் கோடுகளை ஆட் பண்ண முடியும். இதனால நிறைய பேர் அவங்க பாஸ்போர்ட் பேப்பருக்குள்ள ஏதோ முடி மாதிரி இருக்கிறதா பாஸ்போர்ட் ஆபீஸ்லயே டவுட் எல்லாம் கேட்பாங்க. இது ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர். இத ஆர்பிட் ஃபைபர்னு சொல்றாங்க. இதனால நார்மலா இந்த பாஸ்போர்ட்டை பார்க்க பேப்பர் மாதிரி தெரிஞ்சாலும் பேப்பருக்குள்ள யூனிக்கான பேட்டர்ன்ல நிறைய ஃபைபர் கோடுகள் இருக்கும். அமெரிக்கன் பாஸ்போர்ட் 12.7 சென்டிமீட்டர் உயரமும் 8.89 சென்டிமீட்டர் அகலமும் இருக்கும். இதுல பயன்படுத்துற இங்க் கூட ஒரு ஸ்பெஷலான இங்க். இந்த இங்கை யூவி லைட்ல வச்சு பாத்தீங்கன்னா இந்த இங்க் பயங்கரமா க்ளோ ஆகும். இதுக்கு அடுத்ததா யுஎஸ் பாஸ்போர்ட்டுக்குன்னு OCRBங்கிற ஒரு தனி ஃபாண்ட்டையே உருவாக்கி வச்சிருக்காங்க. 1960ல தி அமெரிக்கன் டைப் ஆஃப் ஃபவுண்டர்ஸ்ங்கிற நிறுவனம் இந்த ஃபாண்ட்டை உருவாக்குனாங்க. அதுல இருந்து இப்போ வரைக்கும் அமெரிக்கன் பாஸ்போர்ட்டை தவிர வேற எங்கேயுமே இந்த ஃபாண்ட்டை பயன்படுத்த அனுமதி கிடையாது. இந்த ஃபாண்ட்டை நார்மலா பார்த்தா பாஸ்போர்ட்ல தெரியாது. ஏன்னா பாஸ்போர்ட் முழுக்க நானோ பிரிண்டிங் மூலமா தான் இந்த ஃபாண்ட்டை பிரிண்ட் பண்றாங்க. இதனால மைக்ரோஸ்கோப்பை வச்சு தான் இந்த எழுத்துக்களை பார்க்க முடியும். அதாவது நானோ பிரிண்டிங்ங்கிறது நம்ம உடம்புல உள்ள செல்களை விட சின்ன சின்ன எழுத்துக்களா இருக்கும். இதனால மைக்ரோஸ்கோப்பை வச்சு தான் இந்த எழுத்துக்களை பார்க்க முடியும். இவங்க யூஸ் பண்ற இந்த ஸ்பெஷல் ஃபாண்ட்டும் வெளியில எங்கேயுமே இருக்காது. இதுக்கு அடுத்ததா அமெரிக்கன் பாஸ்போர்ட்ல இன்டர்லாகியோங்கிற பிரிண்டிங்கையும் பயன்படுத்துறாங்க. அதாவது இந்த பிரிண்டிங்ல இருக்கிற சில லோகோக்களை நம்ம கண்களால பார்க்காம விரல்களால தொட்டே ஃபீல் பண்ண முடியும். இதெல்லாம் விட பாஸ்போர்ட் நெருப்புல எரிஞ்சிச்சுனாலும் அந்த பாஸ்போர்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் RFID சிப்பை வைக்கிறாங்க. இது US பாஸ்போர்ட்டோட செகண்ட் பேஜ்ல மட்டும் இருக்கும். 600 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்துல எரிஞ்சாலும் இந்த சிப்புக்கு எதுவுமே ஆகாது. இதுல 64 KB அளவுக்கு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இதனால இந்த பாஸ்போர்ட்டே எரிஞ்சிட்டாலும் இந்த சிப்பை வச்சு இந்த பாஸ்போர்ட்ல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கண்டுபிடிச்சிட முடியும். இதனால தான் அமெரிக்கன் பாஸ்போர்ட்டை டூப்ளிகேட் பண்றது சாத்தியமே இல்லைன்னு சொல்றாங்க. இதே மாதிரி நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்லயும் நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்லயும் யூவி லைட்ல வச்சு பாத்தீங்கன்னா நிறைய ஹிடன் பேட்டர்ன்ஸ்களையும் சின்ன சின்ன எழுத்துக்களையும் பார்க்க முடியும். பாஸ்போர்ட்டை தைச்சிருக்கிற நூல் கூட யூவி லைட்ல ஒளிரும். இந்த மாதிரி நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்லயும் நிறைய பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கு. அடுத்தது ஏர்பஸ். கார்கோ விமானங்கள்லயே ஒரு மிகப்பெரிய விமானம் தான் இந்த பெலுகா ஏர்பஸ். மத்த கார்கோ விமானங்களை விட இந்த பெலுகா ஏர்பஸ் தான் அதிகமா பொருட்களை எடுத்துட்டு போறதுக்கு பயன்படுத்துறாங்க. ஏன்னா இது கம்மியான ஃபியூல்ல 100 டன்னுக்கும் அதிகமான வெயிட்ட தொடர்ந்து 4000 மைல் வரைக்கும் எடுத்துக்கிட்டு பறக்குது. பிரான்ஸ் நாட்டுல தான் இந்த விமானத்தை செய்யற ஃபேக்டரி இருக்குது. ஆனா இந்த விமானத்துக்கு தேவையான உதிரி பாகங்கள் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நம்ம இந்தியா உட்பட 8 நாடுகள்ல இருந்து இங்க வருது. விமானத்தோட பாடி, டெயில், விங்ஸ் எல்லாம் தனித்தனியா செஞ்சு எடுத்துட்டு வந்து இந்த ஃபேக்டரியில வச்சு ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த விமானத்தோட நீளம் 63.1 மீட்டர், அதாவது 2 திமிங்கலங்கள் அளவுக்கு நீளமா இருக்கும். விமானத்தோட அவுட்டர் பாகங்கள் எல்லாம் வெறும் ஒரு வாரத்துக்குள்ளேயே செட் பண்ணிடுறாங்க. ஆனா இன்ஜின், லேண்டிங் கியர், வயரிங் எல்லாம் பண்றதுக்கு தான் மாசக்கணக்கா டைம் ஆகுது. விமானத்துல ரொம்பவும் முக்கியமானது இன்ஜின் தான். விமானத்திலேயே காஸ்ட்லியான பொருளும் இன்ஜின் தான். உலகத்துல மொத்தமாவே 4-5 நிறுவனங்கள் தான் விமானத்துக்கான இன்ஜினை செய்யறாங்க. இதுல ரொம்பவும் ஃபேமஸான கார் நிறுவனமான ரோல்ஸ் ராய்ஸ் தான் மிகப்பெரிய விமான இன்ஜின்கள் எல்லாம் செய்யறாங்க. ஒரு விமானத்தை செய்யறதை விட விமானத்தோட இன்ஜினை செய்யறது தான் ரொம்பவும் கஷ்டமா. பெலுகா ஏர்பஸ் விமானத்தோட ஒரு இன்ஜினே $140 மில்லியன், இந்திய மதிப்புக்கு 1198 கோடி ரூபாய். ஒரு இன்ஜினை செய்யறதுக்கு 2 லட்சத்துக்கும் அதிகமான உதிரி பாகங்கள் தேவைப்படுது. இன்ஜினை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பல வாரங்களுக்கு இன்ஜின் டெஸ்டிங்லயே இருக்குது. விண்ட் டெஸ்ட், வாட்டர் டெஸ்ட், லாங் லாஸ்டிங் ஐசிங் டெஸ்ட், ஃபயர் டெஸ்ட், ஃபேன் பிளேட் டெஸ்ட்னு ஏகப்பட்ட டெஸ்ட்களை இந்த இன்ஜினை வச்சு செய்றாங்க. இந்த எல்லா டெஸ்டிங்களையும் பாஸ் ஆனதா அந்த இன்ஜினை விமானத்துல செட் பண்றாங்க. ஃபைனலா விமானத்தை பெயிண்டிங்க்கு அனுப்புறாங்க. 3 வகையான கோட்டிங்ல விமானத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க. முதல்ல பிரைமர், அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங், கடைசியா அவுட் சைட் கலர் பெயிண்ட்னு 3 வகையான பெயிண்ட் அடிக்கிறாங்க. விமானம் முழுமையா ரெடி ஆனதுக்கு அப்புறமும் உடனே விமானத்தை சேல் பண்றது இல்ல. ஜூலை 2018ல தான் முதல் பெலுகா ஏர்பஸ் உருவாக்கி முடிச்சாங்க. பல வருஷங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இந்த 5 பைலட்டுகளும் பிரான்ஸ் ஏர்போர்ட்ல இருந்து இந்த விமானத்தை முதல் டேக் ஆஃப் பண்ணி செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 600 மைல்ஸ் தொடர்ந்து இந்த விமானத்துல பறந்து பல டெஸ்டிங்களை பண்ணாங்க. எல்லா டெஸ்டிங்லயும் இந்த விமானம் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த விமானத்துக்கு கமர்ஷியல் லைசன்ஸே கிடைச்சிச்சு. இப்போ உலகம் முழுக்க இந்த விமானத்தை தான் பெரிய கார்கோ டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது பெட்ரோல் பங்க். நம்ம தினமும் பார்க்குற நார்மலான பெட்ரோல் பங்குகள்ல ஏகப்பட்ட இன்ஜினியரிங் விஷயங்கள் ஒளிஞ்சுகிட்டு இருக்குது. ஆரம்ப
ஆரம்ப காலங்கள்ல கெரோசின்களை தான் கார்கள்ல பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேன்களை பயன்படுத்தும் போது நிறைய தீ விபத்துகள் ஏற்படுதுன்னு அமெரிக்கன் இன்வென்டரான சில்வனஸ் பவுசர்ங்கிற இவரு இந்த ஃபியூல் பம்பை கண்டுபிடிச்சாரு. மேல இருக்கிற லிவரை சுத்த சுத்த கீழே இருக்கிற கெரோசின்ஸ் மேல வரும். மேல இருக்கிற கேஸ் டேங்க்ல எவ்வளவு அளவு நம்ம எடுக்கிறோங்கிறதும் தெரியும். 1900 வெறும் 8000 கார்கள் தான் இருந்துச்சாம். வெறும் 12 வருஷத்துல 12 லட்சம் கார்களா அதிகரிச்சிருக்கு. இதனால எங்க பார்த்தாலும் கார்களா இருந்ததுனால இந்த மெத்தட்ல ஃபியூல் போடுறதுக்கு ரொம்பவே டைம் ஆச்சு. நிறைய இடங்கள்ல கெரோசின் வெளியில எல்லாம் கொட்டி தீ விபத்துகளும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் கார்கள் கெரோசின்ல இருந்து பெட்ரோலுக்கு மாற ஆரம்பிச்சுச்சு. கெரோசின் 38 டிகிரி செல்சியஸ்ல தான் எவாபரேட் ஆக ஆரம்பிக்கும். ஆனா கேசோலின் -40 டிகிரி செல்சியஸ்ங்கிறதுனால அது வெளியில வச்சாலே எவாபரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால பழைய மாடல் கெரோசின் பம்ப்ஸ் எதையுமே பெட்ரோலுக்கு பயன்படுத்த முடியல. அதுக்கப்புறம் 1947ல தான் இப்ப இருக்கிற மாதிரி செல்ஃப் சர்வீஸ் பெட்ரோல் பங்குகளை உருவாக்குனாங்க. பெட்ரோல் ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் கீழே கொட்ட கூடாதுன்னு ஆட்டோமேட்டிக் க்ளோசிங் சிஸ்டம் பெட்ரோல் பம்புகளை கொண்டு வந்தாங்க. முதல்ல ஸ்டோரேஜ் டேங்க ஸ்டீல்ல பண்ணதுனால துருள் பிடிக்கிற பிரச்சனைகள் வந்துச்சு. இதனால ஸ்டீல் டேங்குக்கு பதிலா ஃபைபர் டேங்குகளா மாத்துனாங்க. ஒவ்வொரு முறையும் பெட்ரோலை ஃபில் பண்ணும்போது டேங்குக்குள்ள இருக்கிற கேசோலின் வேப்பர்கள் அதிகமா பிரஷரை கிரியேட் பண்ணுச்சு. இதனால டேங்க் எப்பவுமே ஃபுல்லா ஃபில் ஆகாம 95% ஸ்டாப் பண்ற மாதிரி டேங்குக்குள்ள ஒரு ஸ்டாப்பரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டேங்குக்குள்ள இருக்கிற வேப்பரை வெளியேற்றுறதுக்கு டேங்க்ல இன்னொரு பைப்பை ஃபிக்ஸ் பண்ணி அது மறுபடியும் லாரிக்குள்ளேயே போற மாதிரி செட் பண்ணாங்க. நம்ம சாதாரண பெட்ரோல் போடுற பம்ப்னு நினைக்கிற இந்த பம்புக்குள்ளேயே ஏரை ஸ்டாப் பண்றது, பிரஷரை குறைக்கிறது, பெட்ரோல் ஃபுல் ஆயிட்டா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் பண்றதுன்னு நிறைய இன்ஜினியரிங் விஷயம் இருக்குது. ஒரு பெட்ரோல் பங்குக்குள்ள இவ்ளோ சேஃப்டி விஷயம் இருக்கிறதுனால தான் நம்மளால 24 மணி நேரமும் சேஃபா போய் பெட்ரோல் போட்டுட்டு வர முடியுது. ஓகே வியூவர்ஸ், உங்க யாருக்கிட்ட எல்லாம் பாஸ்போர்ட் இருக்குதோ உங்க பாஸ்போர்ட் எடுத்து யூவி லைட் அடிச்சு இந்த லோகோஸ் எல்லாம் தெரியுதான்னு செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.